Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBIல ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய SBI நெட் பேங்கிங்குடைய யூசர் ஐடியை நம்ம எப்படி லாக் மற்றும் அன்லாக் பண்றது ஆன்லைன் மூலமா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் SBI அஃபிஷியல் வெப்சைட் வந்துக்கோங்க. வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். இதுல நீங்க டைரக்டா எந்த மெனு போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, நெட் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு மேல ரைட் சைட் டாப்ல. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறம் நீங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க, பர்சனல் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல லாக் அண்ட் அன்லாக் யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். லாக் அண்ட் அன்லாக் இன்டர்நெட் பேங்கிங் ஆக்சஸ் அப்படின்னு போட்டு வந்திருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலக்ட் லாக் ஆர் அன்லாக் யூசர் ஆக்சஸ் அப்படின்றது. இதுல உங்களுடைய யூசர் ஐடி நீங்க வந்து லாக் பண்ணணுமா அன்லாக் பண்ணணுமா அப்படிங்கிறத இங்க கொடுக்கணும். இப்போ நம்ம லாக் பண்ண போறோம், அதனால லாக் யூசர் ஆக்சஸ் அப்படின்னு போட்டு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய நெட் பேங்கிங் யூசர் நேம் மற்றும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்றும் கீழே கொடுத்துருக்க அந்த கேப்சாவை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நீங்க நெக்ஸ்ட் பேஜ்ல கொடுத்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் இன்டர்நெட் பேங்கிங் யூசர் ஆக்சஸ் வந்து லாக் ஆயிரும். அதே இது நீங்க அன்லாக் பண்ணணும் அப்படின்னா எகைன் அன்லாக் யூசர் ஆக்சஸ் அப்படிங்கிறத கொடுத்து நீங்க அன்லாக்கும் பண்ணிக்கலாம். இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக நீங்க இதை லாக் மற்றும் அன்லாக் பண்றது உங்களுடைய விருப்பம் மற்றும் சேஃப்டி பர்பஸ்க்காக நீங்க இதை பயன்படுத்தலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க இந்த குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.